அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது எப்படிப்பட்ட பலன்களாக இருக்க போகுது, இந்த வாரத்தில் நமக்கு சுப நிகழ்வுகள் இருக்கா, தொழிலில் எப்படியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசைக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரியங்களில் கண்டிப்பாக அனுகூலம் உண்டாகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். முயற்சிகளில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத பண வரவிற்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண வரவு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்திற்கு தடை இருக்காதுன்னு சொல்லலாம். புதிய பொருட்களினுடைய சேர்க்கை கண்டிப்பாக உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயமும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இந்த பயணம் நமக்கு ஆதாயம் கொடுக்குமா அல்லது அது வெறும் பயணமாக போகுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பயணம் உங்களுக்கு ஆதாயம் கொடுக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம். ஆனாலும் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக உங்களுக்கு குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்களும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க. மாதத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகக்கூடியதாக இருக்க போகுது. பிள்ளைகளுடைய வகையில் பெருமை சேரக்கூடிய காலகட்டம். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அவர்களில் சிலர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோட அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உடல் நலனில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் சக ஊழியர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. கூடுமான வரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். போட்டிகள் கண்டிப்பாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக வியாபாரிகள் இணக்கமாக நடந்துக்குவாங்க. சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு கண்டிப்பாக உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் அதிகமாக கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் என்று பார்த்தீங்கன்னா 5, 6. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான குறைகள் இருந்தாலும் மகாலட்சுமி தாயார்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க என்ற நம்பிக்கையோடு. சரி, மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருந்தது அப்படின்னா கூட அவை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாட்களில் அமையும். மேலும் நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் அந்த நெருக்கடிகள் படிப்படியாகத்தான் குறையும். நீங்கள் என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோமே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். எதிலுமே விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் சிந்தனையில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் வாரம். ராசிக்கு சூரியன் புதன் பார்வை புதிய திருப்பங்கள் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த முயற்சிகள் இப்போது உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சிகள் உங்களுக்கு அகலும். இந்த வாரம் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திட்டமிட்ட காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சிகள் அகலக்கூடிய காலகட்டம்னு பார்த்தோம். அஷ்டம சனியால் ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் கண்டிப்பாக நீங்குங்க. ஒரு திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, இது எனக்கு கைகூடவே இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த திருமண முயற்சியானது உங்களுக்கு கைகூடி வர்றதாக தான் இருக்கும். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம்.
அஷ்டம சனியால் ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் நீங்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். சரி, அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய நிலை இருந்தால் கூட அது மாறி சாதாரண வைத்தியத்தில் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. சொத்து வாங்குறதுல நல்ல ஒரு முயற்சியாக நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு பலனை பெற முடியும். சுப விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். என்னைக்கோ நீங்கள் வாங்கிய பங்குகள் இப்போது நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் உங்களுக்கு உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருந்தாலும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது கேது எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றியாக்குவார் அப்படின்னு சொல்லலாம். மனதில் புதிய நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். செயல்களில் துணிவு கண்டிப்பாக ஏற்படும். எடுத்த வேலைகளை முடித்து விடக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தினர் ஆலோசனை உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாகும். உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மாதத்தின் முதல் கடைசி வாரத்திலும் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். புதிய வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நேற்றைய கனவு நனவாகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்றும், கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. தொழில் முன்னேற்றம் அடையும். பாக்கியஸ்தான ராகுவால பெரியோருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக உண்டு. அஷ்டமஸ்தானத்தின் சனி சஞ்சரித்து வர்றதால எப்போதுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் நலனில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து செல்லும். எதிரிகளால் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்துக்கு சில சோதனைகள் உண்டாகலாம். அனைத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து சரி செய்யக்கூடிய காலகட்டம். சப்தமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கறதால எப்பொழுதுமே வேலையின் மீதான சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கலாம். அதனால் உங்கள் மீதான அக்கறையே உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடியதாக கூட மாறலாங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய மனம் சொல்படி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் திட்டமிட்டு செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. உங்களுடைய நட்சத்திரநாதன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் செய்து உங்களுடைய நிதானத்தையும் உங்களுக்கு பொறுப்பான ஒரு இதையும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதையெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் தம்பதிக்குள்ள இணக்கம் கூடலாம். எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றாக சேர்த்து எதிர்கொள்வீங்க. தொழில் வியாபாரத்தில் வழக்கத்தை விட இந்த மாதம் கூடுதலான அக்கறை உங்களுக்கு தேவைப்படுது. பணியினுடைய காரணமாக அடிக்கடி வெளியூர் சென்று வரக்கூடிய நிலையும் கூட சிலருக்கு ஏற்படலாம். பல வகையிலையும் அலைச்சல் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அந்நியரால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரலாம். புதிய வீட்டில் குடியேறக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. நேற்றைய கனவுகள் இன்று நனவாகும் அப்படின்னு சொல்கிற வகையில் இருக்கும். அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடம் விற்பது வாங்குவது போன்ற வேலை லாபம் தரக்கூடியதாக இருக்கும். நேற்றைய பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வெளியூர் பயணம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதா இருக்கிறதால கண்டிப்பாக பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தம்பதிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இது மட்டும் இல்லாமல் உடல்நிலையும் ஒருபோதுமே ஒரு நேரம் இருப்பது போல் ஒரு நேரம் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையலாம். அதனால் நீங்கள் பெரிதாக எதுவும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய முயற்சிகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு நீங்கள் செய்யாதீங்க. கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்களுக்கு மாதத்தினுடைய கடைசியில் படிப்பில் அக்கறை உண்டாகக்கூடியதாக இருக்கும். உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு மட்டும் சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.